நேற்றைக்கு முன்தினம் மதுரையிலே ஒரு பாலர் பள்ளியிலே ஒரு அசம்பாவிதம் நடந்து போச்சு. அங்க படிக்கிற ஒரு சிறு குழந்தை, பெண் குழந்தை தண்ணீர் தொட்டிக்குள்ளே விழுந்து இறந்து போனது. நேற்று அந்த பள்ளியினுடைய உரிமத்தை ரத்து செய்து விட்டார்கள். அது எந்த அடிப்படை வசதியும் இல்லாத அல்லது பாதுகாப்பு இல்லாத பள்ளிக்கு அனுமதி கொடுக்கக்கூடாது என்பது உண்மைதான். ரத்து செய்து விட்டார்கள். ஆனால் என்ன செய்தாலும் அந்த பிள்ளை உயிர் திரும்ப வரப்போவதில்லை. அதுக்கு என்ன பாதுகாப்பு? யார் வேண்டுமானாலும் பள்ளி தொடங்கலாம். என்ன வசதி என்ன இருந்தாலும் எங்க வேணாலும் எந்த வசதி இருக்குதோ ஒரு பள்ளிக்கூடத்தை உருவாக்கி கொள்ளலாம் என்கிற நிலைமை ஏன் வந்தது என்பதுதான் கேள்வி. ஒரு காலத்திலே பள்ளியை தொடங்கி கல்வியை வழங்குவதை சேவையாக நினைத்தார்கள். அப்ப கல்வி சேவை அளித்தார்கள். தங்களுடைய பொருளை செலவழித்து கல்வி சேவை அளித்தார்கள். கல்விக்கூடங்களுக்கு தன்னுடைய பொருளை கொடுத்தார்கள், நிலத்தை கொடுத்தார்கள். இதெல்லாம் கல்வி சேவையாக இருந்தது. அப்ப அவர்கள் எல்லாம் கல்வி தந்தை என்று அழைக்கப்பட்டார்கள். பிறகு கொஞ்ச நாள் கழிச்சு பாத்தீங்கன்னா கல்வியை வணிகமாக்கி தங்களுக்கு பொருள் தேடிக் கொண்டார்கள். இப்போது அதெல்லாம் போய் கல்வி அதிபர்கள் சொல்கிறார்கள். கல்வி அதிபர் என்ற சொல் வரலாமா? ஒரு கல்லூரி நடத்துகிறார், பொருள் திரட்டுகிறார், எக்கச்சக்கமான சம்பாத்தியம் பண்றார், அவருக்கு பேர் கல்வி அதிபர். அப்ப கல்விக்கு அதிபர்லாம் கிடையாது. கல்விக்கு அதிபதிலாம் கடவுள் தான், கலைமகள் தான். கல்விக்கு அதிபராக என்று மாறிவிட்டார்களோ அன்றைக்கு எந்த வசதியும் பிள்ளைகளுக்கு கிடைக்காது. தன்னுடைய வசதியை பெருக்கிக் கொள்வார்கள். ஆகவே இது போன்ற அசம்பாவிதங்கள் நடைபெறும் பொழுது உரிமைகள் கொடுக்கும் போதும் கவனமாக இருக்க வேண்டும் அல்லவா? யார் வேண்டுமானாலும் இஷ்டத்துக்கு ஒரு பள்ளிக்கூடம் தொடங்கலாம், ஒரு கல்லூரி தொடங்கலாம் என்பதெல்லாம் வருங்காலத்திலே அரசாங்கம் கருத்தில் கொள்ள வேண்டிய கருத்தாக இருக்கிறது. பெரியவர்களே, நன்றி.